Thank you.
ராமலிங்கபுரம் கிராமத்தில் பன்னெடுங்காலமாக கம்பளத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தன் வரலாற்றை பாரம்பரியமாக கொண்டாடி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக கம்பளத்தார் இடத்திற்கு சொந்தமான தெய்வம் பொம்மம்மாள் குலதெய்வம் அந்த கோயிலுடைய திருவிழா இன்று சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த கோயிலுடைய விழா என்பது பாரம்பரியம் மிக்கது.
உங்களை பார்த்தான்னு சொல்லிட்டு போறேன். பங்காளி வாங்க வாங்க வாங்க. அண்ணன் கொண்டு வரலையா? சூப்பர். రాజవాడయం పక్కన ఎస్ రామలింగారం నుండి బొమ్మగుడిలో ఉండి మాట్లాడయ్యా. తొట్టి నాయకరి గుడి బొమ్మగా గుడి, ఇది మూల తలమరం ఉండే గుడి. ఇది వచ్చింది మళ్ళా కొండను వచ్చి వచ్చింది జంగలిగారం మందన ఉండి రాజవాడయం మంద పోయి అలానే ఉండి అన్నారు గుడికి పోయి ఉన్నాడు. పెద్ద పెరుమాళ స్వామి కూడా పోయి ఆ బిడ్డలకి తగపనారా ఉండి ఈ మనిషి ఉండి ఇందు వచ్చింది మా వచ్చి కుడిమని ఎత్తి వచ్చి ఆ స్వామితో మొక్కి మా ఉండి
மூணு தலைமுறை மாట్లాடி உண்டோம் ஐயா. எந்த உண்டி புடிமணி இந்த பாலாத்துல உண்டு, பாலாத்து கடவுளை கொண்டு வச்சு பாலாத்துல வந்து புடிமணி எடுத்து வச்சு எஸ் ராமலிங்காரம் வச்சு வச்சு சாமி மக்கள் உண்டோம் ஐயா. மூணு தலைமுறை விட்டு சாமி மக்கள் ஐயா. சாமி வச்சு சின்ன பட்டில பண்ண சாமி வச்சு இம்மா வண்டி எடுத்து தான் மனக்கு சாமி இம்மா வண்டி எடுத்து தான் மனக்கு சாமி குறிச்சவளம் செப்பே குறிச்சவளம் இனிமச்சம்பழம் தான் தமிழ் சேப்பமா சேப்பச்சுமா இனிமச்சம்பழம் குறிச்சவளம் எடுத்தா தான் எங்களுக்கு சாமி. சின்ன பிள்ளைய மேலே வயசுக்கு வராத 10 வயசுல 6 வயசுல 10 வயசு பிள்ளைய தான் இனிமச்சம்பழம் எடுத்தா தான் எங்களுக்கு சாமி நம்பிக்கை. எங்களுக்கு பொம்மக்கா கோயிலில் வந்து பொங்கப்பானை இறக்க மேலே கிளி சத்தம் எங்களுக்கு கிடைக்கும். அது எங்களுக்கு ஆதரவு உண்டு. கோயில் மாடோட எங்களுக்கு ஆடம்பரமெல்லாம் எங்கள் கோயில் வைக்க முடியாது, ஏரியா கட்ட முடியாது, வில்லடி வைக்க முடியாது, பாட்டு கச்சேரி வைக்க முடியாது. எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. பொம்மக்கா பாட்டு படித்தா அம்மா வந்து கும்மி பாட்டோட அம்மா வந்து ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் வருஷம் போய் பாலாத்தில் வருஷ பக்கம் போய் தீர்த்தம் எடுத்தது அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி நாங்கள் செலுத்தி பத்தியோட விரதம் பிடிச்சி நாங்கள் எல்லா மக்களும் போய் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் சாமி வந்து பல வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வனத்துறை வந்து உங்களுக்கு வந்து தீர்த்து எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்களா? வனத்துறை கிடைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நாங்கள் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு எங்களுக்கு சித்திரை மாதம் வைகாசி மாதம் 2 மாதத்துக்குள்ள எங்களுக்கு வருஷம் ஒரு நேரம் எங்களுக்கு வேண்டி. எத்தனை ஊர்ல இருந்து தீர்த்து எடுக்கிறதுக்கு நீங்கள் அங்கே போவீங்க? நாங்கள் ஒரு 15 ஊர்ல இருந்து போய்கிட்டு இருக்கோம். எந்தெந்த ஊர்? ராமலிங்காபுரம், கல்லாநாயக்கம்பட்டி, புதூர், பழையாபுரம், சிங்கம்பட்டி, சிங்கில்வெட்டி, வாசநல்லூர், அருளாச்சி, ராயேரி, அங்கிட்டு தொட்டியவெட்டி, முத்திகுளம், ராஜபாளையம், இங்கிட்டு இத்தனை ஊர்லேருந்து நாங்கள் போய் அங்கே தீர்த்து எடுத்து சாமியோட பழக்கம் எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் 4 வருஷமாக கிடைக்கல. நாங்கள் ஒரு ஆற்றுல போய் தண்ணி எடுத்து வந்து அம்மா நாங்கள் நினச்சி ஒரு சாமியை கும்பிட்டு நாங்கள் வந்து வடி வச்சு கொடுக்குறோம். எங்களுக்கு அனுமதி வேணும். எங்களுக்கு பொம்மக்கா கோயில் அங்கே சிலை இருக்குது, விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அங்கே போய் கிடாய் வெட்டி சாப்பிட போகல. 15 பேர் 20 பேருக்குள்ள போவோம். வேனு பிடிச்சி போய் ஒரு பொங்கலுக்கு சாப்பாடே கொண்டு போய் சாப்பிட்டு தான் அம்மாளுக்கு ஒரு பொங்கல் வச்சு அவளுக்கு செய்ய வேண்டிய சாதம் நாங்கள் செஞ்சு மாலை அனுபவிச்சு பொங்கல் வச்சு நாங்கள் வந்து தீர்த்து எடுத்து நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அனுமதி எங்களுக்கு வேணும். இந்த 15 ஊருக்காரர்கள் எனக்கு வேண்டியிருக்கு. நாங்கள் அதை வச்சா நாங்கள் சாமி கும்பிட்டு எங்கள் அம்மாவை கழிச்சிக்கிட்டோம். அம்மா எங்களுக்கு ரொம்ப சத்தியவான அம்மா. எங்களுக்கு எந்த குறையும் எங்களுக்கு இருக்காது. தொட்டிய நாயக்கர் அம்மான்னா எங்களுக்கு எல்லா ஜனங்களும் பயப்படும். அந்த மாதிரி அம்மா இப்போ சின்ன குழந்தை, காராம்பஸில் பிறந்த குழந்தை, தாய் சாப்பாடு அவங்களுக்கு கிடையாது. காராம்பஸில் பிறந்த குழந்தை அதே பால் சாப்பிட்டு தான் அம்மா சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு சீரம்பத்து தான் இருந்தார். அவருக்கு குழந்தை வேணும்னா இருந்தார், தவம் இருந்தார். அதில் ஒரு சாமி வந்து எப்பா உனக்கு இந்த காராம்பஸில் பிறக்கும், அதுதான் உனக்கு குழந்தைன்னு வச்சு 2 பெண் குழந்தை பிறந்த காராம்பஸ். அதை வச்சு தான் அவர் பிள்ளைகளை வச்சு போய்கிட்டே இருந்தார். அதில் போகும்போது மலைக்கு இங்கேருந்து மாடு மேய்ச்சி போகும்போது தான் ஐனாரப்பன் பார்த்தார். ராஜாவளைய ஐனாரப்பன் பார்த்து என்னப்பா இதுதான் தெய்வங்களாக போய்கிட்டு இருக்கப்பா அப்படின்னு பெருமாள் சாமியை இது தகப்பனாக இருந்து நீ அவ கூட இருந்து உன் வாழ்க்கையை அமைச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சு விட்டார். அதில் போய் தான் ராஜோடம் போய் மலைக்கு போனோடனே மாடு நிறையா கூடி பெருமாள் போய் ரொம்ப மாடு ரொம்ப கூடவும் அவர் பெருமாள் சாமி எப்பா சுந்தர மகாலிங்கத்துக்கு போ, நீ பாதி மாடை பார்த்துக்கிட்டு சுந்தர மகாலிங்கத்துக்கு போப்பா, நீ நான் பாதி மாடை நான் பார்த்துக்கிறேன், 2 பொம்மை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டு சொல்லி அங்கே சின்ன பசு கடை பெரிய பசு கடை இப்போ சுந்தர மகாலயத்திலே உண்டு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சக்திவான அம்மா. நினைச்ச காரியம் நடக்கும். வெற்றியோடு நாங்கள் எந்த காரியம் வந்தாலும் எந்த குழந்தை நல்லா கிடைக்கும். நாங்கள் விரதம் பிடிச்சா இருப்போம். ஆமாம், அப்படிங்க. நன்றி. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோரிக்கை வந்து கிட்டத்தட்ட விருதுநகர் மாவட்டத்திலையும் தென்காசி மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கம்பளத்தார்கள் வந்து அந்த பாலாத்துன்னு சொல்லக்கூடிய கோயிலுக்கு வந்து தீர்த்தெடுக்க போகிறாங்க. ஆனால் அதோடைய அனுமதி சமீப காலமாக மறுக்கப்படுது. இது சம்மந்தமாக நம்ம வனத்துறைக்கு தொடர்ச்சி அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது கோரிக்கை நிறைவேறும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கட்டபொம்மன் டிவி நிர்வாகத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் வந்து ராஜபாளையம் வட்டம் எஸ் ராமலிங்கபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பொம்மம்மாள் கோயிலிருந்து நாங்கள் பேசுகிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்மன் வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருளாச்சி தான் என்னுடைய ஊர். சிறிய ஒரு கோயிலாக இருந்துச்சு. சிறிய ஒரு கோயிலாக இருந்த அமைப்பை
இன்றைக்கி மிக பிரமாண்டமாக அருமையான ஒரு கோபுரங்களோடு அந்த கோயிலை கட்டி நல்ல ஒரு கோட்டையை கட்டி ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த அம்மனை இங்கே இவங்க வந்து வணங்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்த அளவில் நம்முடைய ராஜகம்பளத்தாருடைய தெய்வங்களில் நம்முடைய குலதெய்வம் இது. மற்ற ஊர்களில் இருக்கிறத விட இங்கே வந்து ஏதோ ஒரு ரொம்ப அதிபதியான ஒரு சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டதுனால எனக்கு தெரியுது. இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தாலே ஒரு 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 உடலே வந்து ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு சூழலே இங்கே ஏற்படுத்துது. அப்படிக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் நல்ல அருமையாக கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு முழு மூச்சியாக இருந்த அந்த ராமலிங்க ராஜகம்பளத்தினுடைய பெரியோர்களுக்கும் அவர்களோடு துணை இருந்த அந்த இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாம் வந்து இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை செலுத்திக்கிடணும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல சிறப்பான ஒரு அம்மன். இங்கே வந்து வந்தவங்களுக்கு எந்த அவங்க நினைச்ச கேட்ட வரம் வந்து இந்த ஆண்டு வந்தாங்கன்னா அடுத்த ஆண்டுக்குள்ளே அதனுடைய செயல்பாடுகள் அந்த வரங்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை அந்த அம்மன் வந்து உருவாக்கக்கூடிய அம்மன். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டங்கள் வந்து அதை கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த வழிபாடுகள் முறைகள் கூட்டங்கள் வந்து நல்லா நிறைஞ்சு வராங்க. அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய தேவைகள்லாம் அம்மன் வந்து நிறைவேற்றி வைக்கிறதுனால ஆமாம் சிறப்பான பௌர்ணமி பூஜை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி பூஜை நடக்குது, அன்னதானங்கள் நடக்குது. அந்த இளைஞர்கள் முழு மூச்சா இதுக்கு வந்து நல்லா விரதம் இருந்து ஒற்றுமையாக இருந்து இந்த அம்பாளை வந்து வேண்டுவாங்க. இது வந்து அந்த அந்த சக்தி இருக்க போய் தான் அங்கே நல்ல ஒரு ஆலயங்கள் இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு கோட்டைகளை கட்டி இது வந்து ஒரு என்ன ஒரு நல்ல வாக்கு கொடுக்கக்கூடியது. வாக்கு இவங்க கொடுத்தாங்கன்னா அந்த வாக்கு பலிக்கும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயங்கள் மற்ற சமுதாய மக்கள்கிட்ட அந்த அந்த அம்மன் வந்து வாக்கு கொடுத்துச்சுன்னா அந்த வாக்கு பலிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பலிச்சிருக்கு. நம்பிக்கையில் இல்லை, நல்லபடியாக நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அம்மன் கோயிலிருந்து பேசுறதுல நான் ரொம்ப எனக்கு ஒரு சிறப்பு. கட்டபொம்மன் டிவி இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்களுக்கும் சமுதாய இளைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கட்டபொம்மன் டிவி நிறுவனருக்கும் அவர் சார்ந்த கேமராமேனுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜபாளையம் தாலுகா ராமலிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அருள்மிகு பொம்மியம்மன் திருவிழா நல்லபடியாக முடிந்தது. இதை எங்கள் கட்டபொம்மன் டிவி சார்பாக நிறுவனர் முனிராஜ் அவர்களுக்கும் கேமராமேன் அவர்களுக்கும் அவர் என்னை சார்ந்திருந்த பூசாரி அவர்களுக்கும் ஊர் நாட்டாமை அவர்களுக்கும் அதை நன்றிபடியாக நடத்தி கொடுத்த விழா கமிட்டியாளர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் பொதுமக்கள் சார்பாகவும் ஊர் சார்பாகவும் கட்டபொம்மன் டிவி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. செந்தில்குமார் அவர்களுக்கும் ஐயா அவர்களும் வீரவாணி பண்பாடு கழகம் எக்ஸ் எம்எல்ஏ விருந்தினர் வரராஜன் எம்எல்ஏ அவர்கள் ஐயா அவர்களும் விடுதலை கழகம் தலைவர் ஐயா நாகராஜன் அவர்களும் அடுத்து இந்த இளைய கட்டபொம்மன் அவர்களும் ஐயா அவர்களும் அனைவரும் எங்களுக்கு இந்த அனுமதி பெற்றுத்தரதற்கு உறுதுணையாக இருக்கிற கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அனுமதி வேணுங்களா எங்கள் பண்பாடு கழகம் சார்பாகவோ விடுதலை கழகம் சார்பாகவோ குளோப் ஃபவுண்டேஷன் சார்பாகவோ நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம்.